அடாடா நல்ல காலம் யாரும் காணவில்லை. இவர்கள் ஏன் என்னை துரத்துகிறார்கள்? இவர்கள் என்னை துரத்துவதற்கான காரணம் இந்த அரிய பொக்கிஷம் தான். இது என்னவென்று உனக்கு தெரிகிறதா? இதன் சிறப்பு தெரிந்தவர்கள் தான் என்னை துரத்துகிறார்கள். நல்ல காலம் நான் யார் கண்டிலும் படவில்லை. கனியை யாரு உண்ணுகிறார்களோ அவர்களது வாழ்நாள் நீடிக்குமாம். அதனால் இக்கனியை என்னிடமிருந்து பறிப்பதற்காகவே இவர்கள் என்னை துரத்துகிறார்கள். கனியை கொடு, இல்லையே உன்னை கொன்று விடுவேன். இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். இக்கனிக்கு பெருமதி உடைய நீங்கள் அல்ல. இக்கனியானது நாட்டில் உள்ள பெருமதியாளர்களுடன் சேர வேண்டும். என்னை காப்பாற்றுங்கள். இல்லை, கனியை கொடுத்தாக வேண்டும். இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். ஒரே நாளில் 10 தேர்களை செய்யக்கூடிய ஒரு திறமையான தச்சன் 10 நாட்கள் உட்கார்ந்து ஒரு தேரை செய்தால் அந்த தேரினுடைய தேர்த்தால் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்குமோ அந்த அளவிற்கு வலிமையான தோள்களை உடையவன் எமது மன்னன். அதனாலே கனியானது எம்மன்னனை சார்வதே சிறப்பானதாகும். வணங்குகிறேன் மன்னா, வணங்குகிறேன். சார்வி, நீ என்னை சந்திக்க வந்ததன் காரணம்? மன்னா, நான் குதிரைமலை தொடரில் இருந்து தங்களை காண வந்துள்ளேன். இந்த அரிய பொக்கிஷத்தை தங்களுக்கு வழங்குவதற்காகவே பல தடைகளை தாண்டி தங்களை காண வந்துள்ளேன் மன்னா. அவ்வாறு தடைகள் தாண்டி வரும் அளவிற்கு இதில் அப்படி என்ன சிறப்பு அடங்கி உள்ளது? ஆமண்ணா, இக்கனி பற்றி நானும் அறிந்துள்ளேன். இந்த மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்கனி தான் காய்க்குமாம். இதை உண்பவர்களது ஆயுள் நீடிக்குமாம். கொடையிலும் சிறந்தவன், ஈரத்திலும் சிறந்தவன் தாங்கள். இக்கனியை தாங்கள் உண்பதன் மூலம் நமது நாடு, நமது நாட்டு மக்களும் சிறப்பாக வாழ்வார்கள். அதனால் இக்கனியை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் மன்னா. இது போன்ற ஒரு நெல்லிக்கனியை நான் இதுவரை கண்டதே இல்லை. என்ன கனிவு, என்ன திரட்சி,
எவ்வளவு அருமையான நெல்லிக்கனி இது. குடிமானே, உன் அன்பிற்கு என் மனம் கசிந்த நன்றிகள். வணங்குகிறேன் புலவரே. நான் அவ்வை பிராட்டி. நான் மன்னனை காண நீண்ட தூரம் இருந்து வந்துள்ளேன். நான் வந்த செய்தியை மன்னனிடம் கூறு. அப்படியே ஆகட்டும். வணங்குகிறேன் மன்னா. கூறுவாய் காவலனே. தங்களை காண அவ்வை புலவர் வந்துள்ளார். என்ன அவ்வை பிராட்டியா? உடனடியாக அவை அழைத்து வாய். அப்படியே ஆகட்டும். புலவரே, தங்களை மன்னர் உடனடியாக அழைத்து வர சொன்னார். வாருங்கள், இவ்வழியே செல்வோம். நாடூர் அரசு பெருமை பெற்றது. காரணம் நான் தங்களை போற்றி கவி பாட வந்துள்ளேன். ஆஹா ஆஹா, தங்கள் நாவால் என்னை புகழ்ந்து கவி பாடுவதா? இதற்கு நான் பேறு பெற்றவன் புலவரே, பேறு பெற்றவன். பல புலவர்கள் என்னை புகழ்ந்து கவி பாடுவதை கேட்டு நான் ஆனந்தம் அடைந்துள்ளேன். ஆனால் தங்கள் நாவால் கவி பாடுவதை கேட்க நான் பேறு பெற்றவன். பாடுங்கள். நெடுமானஞ்சி நெடுமானஞ்சி கடையெழு வேந்தர்களில் முதன்மையாடவனா பிசின்புக்கு ஆதவன் போலும் தகத்துரு அதிமானா இந்நாள் செல்லினும் குறையாத கொடையுடையான் தன்னிகரில்லா பெருமை உடையவனேயே நீர் நீடுழி காலம் வாழ்வாங்கு வாழ்வாயாக அதியமானே அதியமானே. ஆகா ஆகா, தேவரே, தங்கள் நாவால் என்னையும் என் வீரத்தையும் என் கொடையையும் புகழ்ந்து பாடியது எனக்கு மட்டுமில்லை, என் நாடூர் அரசுக்கே பெருமை. இதற்கு தங்களுக்கு நான் இத்த கைமாறு செய்ய வேண்டும். என்ன செய்வது? என்ன செய்வது? நெல்லிக்கனியை நான் உண்பதால் நானும் என் நாட்டு மக்களுமே பயன்பெறும். ஆனால் தமிழ் புலமையில் மேன்மையான ஒவ்வையாதி கனியை உண்பதால் தமிழ் நீடூழி காலம் வாழும். இதைவிட தமிழ் புலமைக்கு என்னால் ஏற்ற கைமாறு செய்ய முடியாது. ஆம் புலவரே, தாங்கள் நீண்ட தூரம் இருந்து வந்திருப்பீர்கள். ஆகவே தங்கள் தாகம் தீர இந்நெல்லிக்கனியை உண்ணுங்கள்.
ஆம் புலவரே, இது ஒரு சிறப்பான கனிதான். இதனை உண்பவரது ஆயுள் நீடிக்கும். அப்படி என்றால் அண்ணா, இந்த நெல்லிக்கனியை நீங்கள் உண்ணாமலே என்னிடம் தந்தீர்கள். புலவரே, இக்கனியை நான் உண்பதால் நானும் என் நாட்டு மக்களுமே பயன்பெறுவர். ஆனால் தமிழ் புலவையில் மேன்மையான தாங்கள் இக்கனியை உண்பதால் தமிழ் நீடூழி காலம் வாழும். ஆகவேதான் இக்கனியை தங்களிடம் ஒப்படைத்தேன். எனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காமல், நான் வைத்திருக்கும் பொருளின் தன்மை ஆராயாமல், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பவருக்கு பேரே வள்ளல். சிவபெருமான் இருப்பாட்கடலிலே கடைந்த அமுதத்தை தானுண்டு, தஞ்சை தானுண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தவனை போல நீயும் இந்த அரிய நெல்லிக்கனியை என்னிடம் தந்து விட்டாயே. நீடூழி காலம் வாழ்வாங்கு வாழ்வாயாக. நன்றி புலவரே. தாங்கள் என்னை சந்திப்பதற்காக நீண்ட தூரம் இருந்து வந்திருப்பீர்கள். ஆகவே சற்று என் அரண்மனையில் ஓய்வெடுங்கள். சிறிது நேரம் கழித்து தங்களை வந்து நான் சந்திக்கும். அதியமான் நெடுமானஞ்சி கொடையிலும் சிறந்தவனாம், வீரத்திலும் சிறந்தவனாம். இத்தனை புகழ் பூத்த நெடுமானஞ்சி ஔவையாரை நீண்ட நாட்களாக சந்திக்காமல் தவிர்த்து வந்தான். ஆனால் ஔவையாருடன் வந்த ஏனைய புலவர்களுக்கு பரிசில் கொடுத்து ஔவையாரை மாத்திரம் தவிர்த்து வந்தான். இதனால் சினம் கொண்ட ஔவையார் மன்னனை காண அரண்மனை வாயிலுக்கு வருகிறார். வாருங்கள், இனி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வணங்குகிறேன் புலவரே. நான் மன்னன் நீண்ட நாட்களாக என்னை சந்திக்காமல் தவிர்த்து வந்துள்ளார். நான் மன்னனை கண்டாக வேண்டும். நான் வந்த செய்தியை மன்னரிடம் கூறு. அப்படியே ஆகட்டும். வணங்குகிறேன் மன்னா. கோருவாய்க்காவலனே, தங்களை காண அவை புலவர் வந்துள்ளார். நான் ராஜகாரியங்களை முடித்துவிட்டு சற்று தாமதமாக புலவரை சந்திக்கிறேன். தற்போது புலவரை ஓய்வெடுக்க சொல். அப்படியே ஆகட்டும். புலவரே, மன்னன் ராஜகாரியங்களை முடித்துவிட்டு தங்களை சந்திக்கிறாராம். அதுவரை தாங்கள் அரண்மனை சற்று ஓய்வெடுக்க கூறியுள்ளார். அவ்வாறா கூறியுள்ளார் உங்கள் மன்னர்? கேள். பள்ளியோர் செவி முதல் வயங்கும் மொழி வித்து தம்முள்ளியது முடிக்கும் உடனுடை உள்ளத்து வரிசைக்கு விருந்து இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலார்க்கு அடையோ வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சேயே தான் அறியான் கொல் என்னறியான் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தோரென வயந்தலை உலகமும் அன்றே
புரியவில்லை புலவரே, என்ன கவி பாடுகிறீர்கள்? சற்று விளக்கமாக கூறுங்கள். பரிசில்களை பெறுவோம். பரிசில்கள் பெறுபவர்களுக்கு உன் மன்னன் வாயிலை அடிக்க மாட்டார். ஆனால் என்னை மட்டும் உள்ளே அனுமதிக்க மாட்டார் என்றுதானே உன் மன்னன். விரைவாக ஓடக்கூடிய குதிரையை கொண்ட நெடுமானஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ? அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் வாழ்ந்து போகவில்லை. இவ்விடமும் வெற்றிடமாக போகவில்லை. நானும் எவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருக்க முடியும்? நான் என் பொருளினையும் ஜாயினையும் எடுத்துக் கொள்கின்றேன். நான் இவ்விடத்தை விட்டு புறப்படுகின்றேன். மன்னா, தங்களை கடிந்து கவிவாடி விட்டு அவை பிராட்டி கோபமாக செல்கிறார். என்ன கோபமாக செல்கிறார்? புலவரே, சற்று நில்லுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். சற்று நில்லுங்கள். இனியும் என்ன கூறப் போகின்றாய் மன்னா? இவ்வளவு காலமாக என்னை சந்திக்காமல் தவிர்த்து விட்டாயே. இல்லை புலவரே, நான் தங்களை சந்திக்காமல் தாமதித்தமைக்கான காரணம் தாங்கள் ஏனைய புலவர்களை விட தமிழில் மேன்மையான, அதனால்தான் நான் உங்களுக்கு பரிசுகள் வழங்கிவிட்டால் நீங்கள் என் அரண்மனையை விட்டு சென்று விடுவீர்கள் என்பதனால்தான் உங்களை நான் சிறிது காலம் என் அரண்மனையில் தங்கச் செய்தேன். கொடையில் சிறந்த அதியமான் தங்களின் இன்னும் தெரியாமல் தங்களை கடிந்து பேசிவிட்டேனே. என்னை மன்னியுங்கள் மன்னா. இல்லை புலவரே, உங்களை சந்திக்காமல் தாமதித்தது என் பெரும் தவறு. என்னை விடுங்கள். வாருங்கள், அரண்மனைக்கு செல்லுங்கள். நெடுமானஞ்சி ஔவையாரின் சினத்தை தணித்து அவருடன் நட்பு கொண்டு அரண்மனைக்கு அழைத்து செல்கிறான். இப்படிப்பட்ட அதியமானுக்கு எவன் கண் பட்டதோ தெரியவில்லை. சூழ்ச்சியின் பிடியில் சிக்கி வீழ்ந்தாரா வாழ்ந்தாரா பொறுத்திருந்து பார்ப்போம். வணங்குகிறேன் மன்னா. மாதளவேற்றா, ஏன் பிரச்சமாக வந்துள்ளாய்? அதை படி. சிற்றரசர்களின் கவனத்திற்கு சேர மன்னனான சேர பெருஞ்சேர இரும்புறையின் பெரும் அறிவித்த சிற்றரசின் ஆட்சியானது இனிமேல் சேர மன்னரின் ஆட்சியில் தான் இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வாறு இல்லையெனில் சேர பெரும்படை போர் தொடுக்கும். அப்படியா எழுதியுள்ளான் அவன். எப்படி வந்தாலும் என்பதை பின்வாங்காது. பேரரசனான சேரன் சிற்றரசுகளை அடக்கி ஆள்வதை ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன். இவ்வாறே என் நண்பன் வல்வில்லோரியையும் மலையமான் காரியவை சூழ்ச்சி செய்து கொண்டு சென்றான் சேரன். இதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். ஒருபோதும் ஏற்க மாட்டேன்.
அதியமானுடன் பாண்டிய சோழ படையும் போருக்கு தயாராக எதிரில் சேரப்படையுடன் கூட்டு சேர்ந்த மலையமான் காரியும் போருக்கு புறப்படுகிறான். இப்போரில் எப்படி வெல்கிறது பார்ப்போம். அமைச்சரே, அமைச்சரே, சேரப்படை 4 திசைகளிலும் அமைத்துள்ளது. சூழ்ச்சிக்கார சேரன் படை நம்மை வீழ்த்துவதற்கு முன் நாம் அவர்களை வீழ்த்த வேண்டும். ஆமரசி, மலையமான்காரி சிற்றரசனாக இருந்து கொண்டு சேரப்படையுடன் இணைந்து நம்மை தாக்கி அழிக்க சூழ்ச்சி செய்கிறான். இன்று அதற்கோர் முடிவு காட்டுகிறேன். முரசங்கள் ஒலிக்கட்டும், படைகள் தயாராகட்டும். கொற்றவன் கை துடித்தே ஓய்ந்ததம்மா. கொடுத்து ஜீவந்த கொற்றவன் கை துடித்தே ஓய்ந்ததம்மா. மழவனே சரிந்தானே தர்மமே அழுததம்மா. மழவனே சரிந்தானே தர்மமே அழுததம்மா. அதியனே சரிந்தானே பகையனின் கையாலே. அதியனே சரிந்தானே பகையனின் கையாலே. கொடுத்து ஜீவந்த கொற்றவன் கை
துடித்தே ஓய்ந்ததம்மா அதியனே சரிந்தானே பகையனின் கையாலே அதியனே சரிந்தானே பகையனின் கையாலே அதியனே 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 லைட்லையும்